அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 172வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஏசாயா அதிகாரம் 13 முதல் 16 வரை. ஏசாயா அதிகாரம் 13. பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. ஆமோத்சின் மகன் ஏசாயா பாபிலோனை குறித்து கண்ட காட்சியில் அருளப்பட்ட திருவாக்கு. பரண்ட மலை ஒன்றில் போர்க்கொடி ஏற்றுங்கள், போர் வீரர்களை உரக்க கூவி அழையுங்கள். உயர்குடி மக்கள் வாழும் நகர வாயில்களுக்குள் நுழையும்படி அவர்களுக்கு கையசைத்து சைகை காட்டுங்கள். போருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ள என் வீரர்களுக்கு நானே ஆணை பிறப்பித்துள்ளேன். நான் சினமடைந்து பிறப்பித்துள்ள என் கட்டளையை நிறைவேற்றிட தங்கள் வலிமையால் பெருமிதம் கொள்ளும் என் வீரர்களை அழைத்துள்ளேன். மலைகளின் மேல் எழும் பேரிரைச்சலை கேளுங்கள், அது பெருங்கூட்டமாய் வரும். மக்களின் ஆரவாரம், அரசுகளின் ஆர்ப்பாட்ட குரலை கேளுங்கள். பிற இனத்தார் ஒருங்கே திரண்டுவிட்டனர். தொலைநாட்டிலிருந்தும் தொடுவானத்து எல்லைகளிலிருந்தும் அவர்கள் வருகின்றார்கள். ஆண்டவர் தம் கடும் சினத்தின் போர்க்கலன்களோடு உலகம் முழுவதையும் அழிக்க வருகின்றார். அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகின்றது. ஆதலால் கைகள் யாவும் தளர்ந்துவிடும், மானிட நெஞ்சம் அனைத்தும் உருகி நிற்கும். அவர்கள் திகிலடைவார்கள், துன்ப துயரங்கள் அவர்களை கவ்விக்கொள்ளும். பேறுகால பெண்ணை போல வேதனை அடைவார்கள். ஒருவர் மற்றவரை பார்த்து திகைத்து நிற்பர். கோபத்தீயால் அவர்கள் முகம் கனன்று கொண்டிருக்கும். இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது. கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது. மண்ணுலகை பால் நிலமாக்கும் நாள் அது. அதில் இருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் அது. வானத்து விண்மீன்களும் ராசி கூட்டங்களும் ஒளி வீச மாட்டா. தோன்றும் போதே கதிரவன் இருண்டு போவான், வெண்ணிலாவும் தன் ஒளியை தந்திடாது. உலகை அதன் தீச்செயலுக்காகவும் தீயோரை அவர் தம் கொடுஞ்செயலுக்காகவும் நான் தண்டிப்பேன். ஆணவக்காரரின் அகந்தையை அழிப்பேன், அச்சுறுத்துவோரின் இருமாப்பை அடக்குவேன். மானிடரை பசும் பொன்னை விடவும் மனிதர்களை ஓபீரின் தங்கத்தை விடவும் அரிதாக்குவேன். ஆதலால் வானத்தை நடுங்க செய்வேன், மண்ணுலகம் தன் இருப்பிடத்திலிருந்து ஆட்டங்கொடுக்கும். படைகளின் ஆண்டவரது கோபத்தால் அவரது கடும் சினத்தின் நாளில் இது நடக்கும். துரத்தப்பட்ட புள்ளிமான் போலவும் ஒன்று சேர்ப்பாரின்றி சிதறுண்ட ஆடுகளைப் போலவும் எல்லோரும் தம் மக்களிடம் திரும்பி செல்வர். எல்லோரும் தம் சொந்த நாட்டுக்கு தப்பியோடுவர். அகப்பட்ட ஒவ்வொருவரும் பிடிபட்ட ஒவ்வொருவரும் வாளால் மடிவர். அவர்கள் பச்சிலம் குழந்தைகள், அவர்கள் கண்ணெதிரே மோதி அடிக்கப்படுவர். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்கள் துணைவியர் மானபங்கப்படுத்தப்படுவர். இதோ அவர்களுக்கு எதிராக நான் மேதியரை கிளர்ந்தல செய்கின்றேன். அவர்கள் வெள்ளியை பெரிதாக எண்ணாதவர்கள், பொன்னை அடைவதற்கு ஆவல் கொள்ளாதவர்கள். அவர்கள் வில்வீரர், இளைஞரை மோதி அடிப்பார்கள். பச்சிலங்குழந்தைகளுக்கு அவர்கள் கருணை காட்ட மாட்டார்கள். சிறுவர்களுக்கு அவர்கள் கண்களில் இரக்கம் இராது. அரசுகளில் சிறப்பு மிகு கல்தேயரின் மேன்மையும் பெருமையுமான பாபிலோன் கடவுள் அளித்த சோதோம் கொமாரோவை போல் ஆகிவிடும். இனி எவரும் அதில் ஒருபோதும் குடியிருக்க மாட்டார். அதுவும் தலைமுறை தலைமுறையாக குடியேற்றி இருக்கும். அரேபியர் அங்கே கூடாரம் அமைக்க மாட்டார். ஆயர்கள் தம் மந்தையை அங்கே இளைப்பாற விடுவதில்லை. ஆனால் காட்டு விலங்குகள் அங்கே படுத்து கிடக்கும். ஊளையிடும் குள்ள நரிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். தீக்கோழிகள் அங்கே தங்கியிருக்கும். வெள்ளாட்டு கிடாய்கள் அங்கே துள்ளி திரியும். அவர்கள் கோட்டைகளில் ஓநாய்கள் அலரும். அரண்மனைகளில் குள்ள நரிகள் ஊளையிடும். அதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது. அதற்குரிய நாள்கள் அண்மையில் உள்ளன. ஏசாயா அதிகாரம் 14. அடிமைத்தனத்தினின்று திரும்புதல். ஆண்டவர் யாக்கோபின் மீது இரக்கம் காட்டி இஸ்ரவேலை மீண்டும் தேர்ந்து கொள்வார். அவர்களை அவர்களுடைய நாட்டில் அமைதியுடன் வாழ செய்வார். வேற்று நாட்டவரும் அவர்களை நாடி வந்து யாக்கோபின் குடும்பத்தாரோடு சேர்ந்து கொள்வார்கள். மக்களினங்களை அவர்களை அழைத்து வந்து அவர்களது சொந்த இடத்திற்கு அவர்களை இட்டு செல்வார்கள். அவ்வேற்று நாட்டாரை ஆண்டவரின் நாட்டில் இஸ்ரவேல் குடும்பத்தார் அடிமைகளாகவும் அடிமை பெண்களாகவும் உரிமையாக்கி கொள்வர். தங்களை அடிமைப்படுத்தியவர்களை அடிமையாக்குவார்கள். அவர்களை ஒடுக்கியவர்கள் மேல் ஆட்சி செலுத்துவார்கள். பாபிலோனிய அரசன் மீது வசைப்பாடல். ஆண்டவர் உன்மேல் சுமத்திய துயரையும் இடரையும் கடுமையான அடிமை வாழ்வையும் அகற்றி அமைதி வாழ்வை உனக்கு தரும் நாளில்
பாபிலோன் மன்னனுக்கு எதிராக இந்த ஏளன பாடலை எடுத்து கூறு. ஒடுக்கியவன் ஒளிந்தானே, அவன் ஆணவமும் ஓய்ந்ததே. தீயோரின் கோலையும் ஆட்சியாளரின் செங்கோலையும் ஆண்டவர் முறித்து போட்டார். அவர்கள் கோபத்தால் வெகுண்டு அடிமேல் அடியாக மக்களினங்களை அடித்து நொறுக்கினார்கள். பிற நாட்டினரை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி கடுமையாய் ஆண்டார்கள். மண்ணுலகம் முழுவதும் இளைப்பாரி அமைதியில் மூழ்கி இருக்கின்றது. மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்கின்றது. தேவதாரு மரங்களும் லெபனோனின் கேதுரு மரங்களும் உன் வீழ்ச்சியால் களிப்படைகின்றன. நீ விழுந்து கிடக்கும் இந்நேரம் முதல் எம்மை வெட்டி வீழ்த்த எமக்கெதிராய் எழுபவர் எவரும் இல்லை என பாடுகின்றன. நீ வரும்போது உன்னை எதிர்கொள்ள கீழுள்ள பாதாளம் மகிழ்ச்சியால் பரபரக்கின்றது. உலகின் இறந்த தலைவர்கள் அனைவரும் உன்னை வரவேற்குமாறு அவர்களை எழுப்புகிறது. வேற்றினத்தாரின் அரசர்கள் அனைவரையும் அவர் தம் அரியணையை விட்டு எழ செய்கிறது. அவர்கள் அனைவரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல் வலுவிழந்து போனாயே, எங்களின் கதியை நீயும் அடைந்தாயே. உன் இருமாப்பும் உன் வீணைகளின் இசையொலியும் பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டன. புழுக்கள் உனக்கு கீழ்ப்படுக்கையாகும், பூச்சிகள் உன் போர்வையாகும். வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே. மக்களினங்களை வலிமை குறை செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே. நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன். இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலைமேல் வீற்றிருப்பேன். மேகத்திரள் மேல் ஏறி உன்னதற்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகுழியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே. உன்னை காண்போர் உற்று நோக்கி கூர்ந்து கவனித்து, மண்ணுலகை நடுநடுங்க செய்தவனும் அரசுகளை நிலைகுலைய செய்தவனும் பூவுலகை பாலை நிலமாய் ஆக்கி அதன் நகர்களை அழித்தவனும் தன்னிடம் சிறைப்பட்டவர் வீடு திரும்ப விடுதலை அளிக்காதிருப்பவனும் இவன்தானோ என்பர். மக்களின மன்னர்கள் அனைவரும் அவரவர் உறைவிடங்களில் மாட்சியுடன் படுத்திருக்கின்றனர். நீயோ அருவருப்பான அழுகிய இலை போல உன் கல்லறையிலிருந்து வெளியே வீசப்பட்டிருக்கிறாய். வாளால் வெட்டி வீழ்த்தப்பட்டு நாற்றமெடுத்த பிணம் போல கிடக்கின்றாய். கல்லறையில் அவர்களோடு நீ இடம்பெற மாட்டாய். ஏனெனில் உன் நாட்டை நீ அழித்து விட்டாய், உன் மக்களை கொன்று போட்டாய். தீங்கிழைப்போரின் வழிமரபு என்றுமே பெயரற்று போகும். மூதாதையரின் தீச்செயல்களை முன்னிட்டு அவர்கள் புதல்வர்களுக்கு கொலைகளத்தை தயார்படுத்துங்கள். நாட்டை உரிமையாக்க இனி அவர்கள் தலையெடுக்க கூடாது. பூவுலகின் பரப்பை அவர்கள் நகரங்களால் நிரப்பக்கூடாது. பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. அவர்களுக்கு எதிராக நான் கிளர்ந்தெழுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். பாபிலோனின் பெயரையும் அங்கே எஞ்சி இருப்போரையும் வழிமரபினரையும் வழித்தோன்றல்களையும் இல்லாதொழிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்டை முள்ளம்பன்றிகளின் இடமாக்குவேன், சேரும் சகதியும் நிறைந்த நீர்நிலையாக்குவேன். அழிவு என்னும் துடைப்பத்தால் முற்றிலும் துடைத்து விடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறுகின்றார், நான் எண்ணியவாறு யாவும் நடந்தேறும். நான் தீட்டிய திட்டமே நிலைத்து நிற்கும். என் நாட்டில் அசீரியனை முறியடிப்பேன். என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனது நுகத்தடி அவர்களை விட்டு அகலும். அவன் வைத்த சுமை அவர்கள் தோளில் இருந்து இறங்கும். மண்ணுலகம் முழுவதையும் பற்றி நான் தீட்டிய திட்டம் இதுவே. பிற இனத்தார் அனைவருக்கும் எதிராக நான் ஓங்கியுள்ள கையும் இதுவே. படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை சீர்குலைக்க வல்லவன் எவன்? அவர் தம் கையை ஓங்கியிருக்க அதை மடக்கக்கூடியவன் எவன்? பெலிஸ்தியருக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு. ஆகாசு அரசன் இறந்த ஆண்டில் இந்த திருவாக்கு அருளப்பட்டது. பெலிஸ்திய நாட்டின் அனைத்து மக்களே, உங்களை அடித்த கோல் முறிந்து விட்டதற்காக அக்களிக்காதீர். ஏனெனில் பாம்பின் வேரின்றி கட்டுவிரியன் புறப்பட்டு வரும். அதன் கனியாக பறவை நாகம் வெளிப்படும். ஏழைகளின் தலைப்பிள்ளைகள் உணவு பெறுவார்கள். வறியவர்கள் அச்சமின்றி இளைப்பாறுவார்கள். உன் வழிமரபை பஞ்சத்தால் நான் மடிய செய்வேன். உன்னில் எஞ்சி இருப்போரை நான் கொன்றொழிப்பேன். வாயிலே வீறிட்டு அழு, நகரே கதறி அழு. எல்லா பெலிஸ்திய மக்களே மனம் பதறுங்கள். ஏனெனில் வடபுறத்திலிருந்து புகையென படை வருகின்றது. அதன் போர் வீரருள் கோழை எவனும் இல்லை. அந்த நாட்டு தூதருக்கு என்ன மறுமொழி கூறப்படும்?
சீயோனுக்கு அடித்தளமிட்டவர் ஆண்டவர். அவர் தம் மக்களுள் துயருறுவோர் அங்கேயே புகலிடம் பெறுவர் என்பதே. ஏசாயா அதிகாரம் 15. ஏதோமுக்கு வரவிருக்கும் அழிவு. மோவாபை பற்றிய திருவாக்கு. ஒரே இரவில் 6 நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும். ஒரே இரவில் கீர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும். தீபோன் குடும்பத்தார் அழுது புலம்ப உயர்ந்த இடங்களுக்கு ஏறி செல்கின்றனர். நெபோ மெதாபா நகரங்களை குறித்து மோவாபு அலறி அழுகின்றது. அவர்கள் அனைவரின் தலைகளும் அழிக்கப்பட்டாயிற்று. தாடிகள் அனைத்தும் சிரைக்கப்பட்டதாயிற்று. அதன் தெருக்களில் நடமாடுவோர் சணல் ஆடை உடுத்தி இருக்கின்றனர். வீட்டு மாடிகளிலும் பொது இடங்களிலும் உள்ள யாவரும் ஓலமிட்டு அழுகின்றனர். விழிநீர் ததும்பி வழிய தேம்பி தேம்பி அழுகின்றனர். எஸ்போன் மற்றும் எலையாலே ஊரினர் கூக்குரல் இடுகின்றனர். யாகசு ஊர் வரை அவர்களின் குரல் கேட்கின்றது. படைக்கலம் தாங்கிய மோவாபிய வீரர்கள் கதறுகின்றார்கள். ஒவ்வொருவனும் மனக்கலக்கம் அடைகிறான். மோவாபுக்காக என் நெஞ்சம் குமுறுகின்றது. அதன் அகதிகள் சோவாருக்கும் எக்லத் செலிசியாவுக்கும் ஓடுகின்றனர். ஏனெனில் அவர்கள் லூஹித்துக்கு ஏறி போகும் வழியில் அழுது கொண்டு செல்கின்றனர். ஒரோனையும் சாலையில் அழிவின் அழுகுரலை எழுப்புகின்றனர். நிம்ரிமின் நீர்நிலைகள் தூர்ந்து போயின. புல் உலர்ந்தது, பூண்டுகள் கருகின. பசுமை என்பதே இல்லாமல் போயிற்று. ஆதலால் தாங்கள் மிகுதியாக ஈட்டியவற்றையும் சேமித்து வைத்தவற்றையும் தூக்கி கொண்டு அவர்கள் அராபியம் ஆற்றை கடக்கின்றனர். மோவாபின் எல்லை எங்கும் கதறியலும் குரல் எட்டுகின்றது. அவர்களின் அவலக்குரல் எக்லையும் நகர் வரை கேட்கிறது. அவர்களின் புலம்பல் பேர் எலிம் நகரை எட்டுகின்றது. தீபோன் நீர்நிலைகள் இரத்தத்தால் நிரம்பி வழிகின்றன. ஆயினும் தீபோன் மேல் இன்னும் மிகுதியான துன்பத்தை கொண்டு வருவேன். மோவாபியருள் தப்பி பிழைத்தோர் மேலும் நாட்டில் எஞ்சியிருப்போர் மேலும் சிங்கத்தை ஏவி விடுவேன். ஏசாயா அதிகாரம் 16. மோவாபின் நம்பிக்கையற்ற நிலை. சீயோன் மகளின் மலையில் நாட்டை ஆள்பவனுக்கு சேலா நகரிலிருந்து பாலை நிலம் வழியாக செம்மறியாட அனுப்புங்கள். சிறகடித்த அலையும் பறவை போலும் கூடு இழந்த குஞ்சு போலும் மோவாபிய மகளிர் அர்னோன் துறைகளில் காணப்படுவர். வாருங்கள், அறிவுரை கூறுங்கள், நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள். நண்பகலில் உங்கள் நிழலை இரவு போலாக்கி விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கு மறைத்து வையுங்கள். தப்பி ஓடுகிறவர்களை காட்டி கொடுக்காதீர்கள். மோவாபிலிருந்து துரத்தப்பட்டவர்கள் உங்களிடமே தங்கியிருக்கட்டும். அழிக்க வருபவனின் பார்வையிலிருந்து தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாய் இருங்கள். ஒடுக்குபவன் ஒளிந்து போவான், அழிவு ஓய்ந்து போகும். மிதிக்கிறவர்கள் நாட்டில் இல்லாது போவர். அப்பொழுது ஆண்டவர் தம் பேரன்பால் ஒரு அரியணையை அமைப்பார். அதன் மேல் தாவீதின் கூடாரத்தை சார்ந்த ஒருவர் வீற்றிருப்பார். அவர் உண்மையுடன் ஆள்பவர், நீதியை நிலைநாட்டுபவர், நேர்மையானதை செய்ய விரைபவர். மோவாபின் இருமாப்பை பற்றி நாங்கள் கேள்வியுற்றோம். அவன் ஆணவம் பெரிதே. அவன் இருமாப்பையும் ஆணவத்தையும் செருக்கையும் குறித்து கேள்விப்பட்டோம். அவன் தற்புகழ்ச்சிகள் யாவும் பொய்யுரையே. ஆதலால் மோவாபு அழுது புலம்பட்டும். மோவாபுக்காக யாவரும் கதறி அழட்டும். கீர் அரசேத்தின் திராட்சை அடைகளை நினைந்து நெஞ்சம் தளர்ந்து விம்மி அழுங்கள். எஸ்போனின் வயல்வெளி நிலங்கள் வாடுகின்றன. மக்கள் இனங்களின் தலைவர்களை விழ தள்ளிய சிபிமானின் திராட்சை தோட்டத்து கிளைகள் அழிந்துவிட்டன. அவை ஒருபுறம் யாசேரை தொட்டன, பாலை நிலம் வரை படர்ந்திருந்தன. அவற்றின் தளிர்கள் செழிப்புடன் வளர்ந்து கடல் கடந்து படர்ந்து சென்றன. ஆதலால் யாசேருக்காக அழுதது போல் நான் சிபிமாவின் திராட்சை தோட்டத்திற்காக கண்ணீர் விடுகின்றேன். எஸ்போன் எலையாரே, உங்களை என் கண்ணீரால் நனைக்கின்றேன். ஏனெனில் உங்கள் கோடை கனிக்காகவும் அறுவடைக்காகவும் எழும் மகிழ்ச்சி ஆரவாரம் அடங்கிவிட்டது. வளமான வயல் நிலங்களில் இருந்து அக்களிப்பும் மகிழ்ச்சியும் அகற்றப்பட்டன. திராட்சை தோட்டங்களில் பாடல்கள் பாடுவார் யாரும் இல்லை, ஆரவாரம் எழுப்புவார் எவரும் இல்லை. ரசம் எடுப்பதற்கு ஆலையில் திராட்சை கனி பிழிவாரும் இல்லை, பழம் பிழிவாரின் பூரிப்பும் இல்லாதொழிந்தது. ஆதலால் மோவாபுக்காக என் நெஞ்சமும் கீர்கேரசிற்காக என் இதயமும் வீணையின் நரம்பு போல் துடிக்கின்றது. மோவாபியர் உயரமான தொழுகை மேடுகளில் வழிபாடு செய்து களைத்தும் திருத்தலங்களுக்கு சென்று மன்றாடியும் அவர்களுக்கு ஒன்றும் இயலாமல் போயிற்று. இதுவே கடந்த காலத்தில் மோவாபை குறித்து ஆண்டவர் கூறிய திருவாக்கு. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் கூறுவது,
கூலியால் கணக்கிடுவதற்கு ஒப்ப 3 ஆண்டுகளில் மோவாபு நாட்டில் திரளான மக்கள் கூட்டம் இருப்பினும் அதன் மேன்மை அழிவுறும். ஒரு சிலரே நாட்டில் எஞ்சியிருப்பர், அவர்களும் வலிமை இழந்திருப்பர்.